ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரியின் மகிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் மாசி மாதம் புண்ணியமான மாதமாகவும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த மாதமாகவும் சொல்லப்படுகிறது. மாசி மாத சிறப்புகளின் மகுடம் மகா சிவராத்திரி. தேய்பிறை சதுர்தசி திதி நாள் சிவராத்திரி என்றாலுமே மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என போற்றப்படுகிறது. சந்திராயனம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியின்படி இந்த மாதத்தை மகா மாதம் என்று கூறுவர். எனவே இந்த மாதம் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறார்கள். பார்வதி தேவி சிவனை வேண்டி பூஜை செய்த நாள் மகா சிவராத்திரி. அந்த பூஜையினால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் மகாநேசி காலத்தில் அருளியதை நமது ஆகமங்களும் புராணங்களும் சொல்லுகின்றன. தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்த போது அதிலிருந்து ஆழகால விஷம் வந்தது. அந்த விஷத்தினை சிவபெருமான் உண்டு உலகை காத்து அருளினர். சதுர்தசி அன்று தேவர்கள் ஈசனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர். அந்த நாளே சிவராத்திரியாகும். உலகிற்கு ஆதாரமான சிவபெருமான் உலக உயிர்களை படைத்தலும் படைத்த உயிர்களை காத்தலும் காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதலும் இந்த நாளில்தான் நடக்கும் என்கின்றன புராணங்கள். மாசி மாதத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி எனவும், மற்ற மாதங்களிலுமே சிவன் மீது மிகுந்த பற்று இருப்பவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சிவபெருமான் குறித்த அறிவை அடைய உதவுவதினால் அவை மாத சிவராத்திரி எனவும் போற்றப்படுகிறது. மற்ற மாதங்களில் சிவராத்திரி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தால் ஓராண்டின் அனைத்து சிவராத்திரிகளிலுமே வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.